நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான இடத்துல முட்டிக்கிட்டு நிற்கிதுங்க. ஸோ மேலேயா கீழேயா அப்படின்னு என்ன க்ளோசிங் ஒரு 500க்கு மேலே வந்துருந்துச்சுன்னா கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் இருந்திருக்குங்க. கீழே தான் வந்திருக்கு. நம்ம ஆல்ரெடி போன வீடியோவில் சொன்னது தான் வந்து பார்த்தீங்கன்னா 450க்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். 450 to 500 அதே மாதிரி 450 ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸில் வந்து பையிங் தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பூராவே மார்க்கெட் சைட்வேஸ் தான் சாயந்தரம் வரைக்கும். ஸோ இது வந்து ஆல் டைம் கையில் இந்த மாதிரி நடக்கிறது கொஞ்சம் நல்லது இல்லைங்க. ஏன்னாங்க எனக்கு ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குங்க. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹைலேருந்து ரீட்ரேஸ்மெண்ட்டு கீழே வர மாதிரி ஒரு எனக்குள்ள ஒரு தாட் இருக்குங்க. ஏன்னா அது ட்ரெண்டு சரியில்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், நாஸ்டாக்கோட ட்ரெண்டும் சரியில்லை. US30 ஒருத்தன் மட்டும்தான் அவன் இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கான். அவனும் படக்குன்னு ஒரே நாளில் விழுந்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருக்குங்க. ஒன்றும் அப் சைடாக டவுன் சைடாக அப்படின்னு. ஏன்னா பேட்டர்ன் வைஸ் வந்து பார்த்தாலுங்க ஒன்றும் சரியில்லை. ஒரு சேனல் பேட்டர்னுக்குள்ளே போயிட்டு பிரேக் ஆகிட்டு மறுபடியும் மேலே அதே ஹைக்கு கொண்டு வந்து வச்சுருக்கான். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் தாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்க அமைதியாக வெயிட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. கீழே வச்சு எடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை. மேலே போய் எழுதி மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவ்வளோதான். பேங்க் நிஃப்டி அதே தாங்க. பேங்க் நிஃப்டி வந்து டபுள் டாப் மாதிரி இப்போ ஆல்ரெடி கொடுத்துருக்கான். ஸோ அதை பிரேக் பண்ணுறது கஷ்டம். இது ஒரு பேட்டர்ன் வேறு போட்டிருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைம் தான் வந்து பதில் சொல்லுங்கள். அமைதியாக கையை கம்முன்னு வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இல்லையா நீங்கள் கேபிட்டல் அதிகமாக இருக்குது, ஒரு 5 lakh இருக்குன்னா ஆப்ஷன் செல்லிங் போடுங்க. டீப் அவுட் ஆஃப் த மணியை போய் போடுங்க. காலையில் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா, ஓப்பன் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 பாயிண்ட் நிஃப்டியில் மட்டுமே பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி சைடு கூட போகாதீங்க. நிஃப்டியில் மட்டுமேங்க ஒரு 300 பாயிண்ட் தள்ளி இருக்கிற ப்ரீமியமை போய் பார்த்தீங்கன்னா டீப் அவுட் ஆஃப் த மணியை போய் செல் பண்ணுங்கள். செல் பண்ணிவிட்டு அமைதியாக வெயிட் பண்ணிங்கன்னா ஏதாவது சாயந்தரம் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு 10,000 கிட்டத்தட்ட ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி என்ன பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்திங்கன்னாங்க டப்புன்னு அடித்து தூக்குனாலும் சல்லுன்னு ப்ரீமியம் ஏறிடும். ஸோ டப்புன்னு கீழே அடித்து இறக்குனாலும் ப்ரீமியம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும். ஸோ பார்ப்போங்க. இந்த லெவல் வந்துட்டு திரும்பிச்சுன்னா நிஃப்டியில் பை பண்ணலாங்க. ஸோ பேங்க் நிஃப்டியில் இப்படியே போனோன்னா கம்முன்னு தான் இருக்கணும். இல்லாட்டி இந்த லெவலை பிரேக் பண்ணி வரட்டுங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நிஃப்டி அதே தாங்க. நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்தால் திரும்ப பையிங்க்கு யோசிக்கணும். வந்துட்டு திரும்பினாங்க இந்த ரீஜியனுக்குள்ளே வந்துட்டு திரும்பிச்சுன்னா பையிங்க்கு யோசிக்கணும். இல்லையா அதை பிரேக் பண்ணி மேலே போகணும். இந்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 530 கிட்டத்தட்ட வந்துருக்குங்களா. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டே க்ளோசிங் வரணும். ஆனால் அவன் வர்ற மாதிரி தெரில. நாளைக்கு பார்த்தா தெரியுங்க. ஆனால் நாளைக்கு எனக்கு ரொம்ப கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தாங்க இருக்குது. ஏன்னா குளோபல் மார்க்கெட்டு பார்க்குறப்ப நம்ம விக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லோக்கு வந்துருச்சு. நம்ம ஆல்ரெடி இந்த 12 ரூபா சப்போர்ட் சொல்லியிருந்தோம்லங்க, அங்கே வந்திருக்கு. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூசிங் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் இருக்கிறதுல நம்ம அமைதியாக இருந்துக்கிறது நல்லதுங்க. நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் அதே மாதிரி தான். அவன் வந்து ரொம்ப நாளாக சைட்வேஸில் இருக்காங்க. ஸோ படக்குன்னு கீழே விட்ருவான். US30 40,000 நம்மளோட லெவல் வந்து டெஸ்ட் பண்ணிட்டான். நம்ம லெவல் டெஸ்ட் பண்ணதே பாருங்கள், செல்லிங்க அப்படியே கீழே திரும்புகிறேன். நம்ம லெவல் வரல. அப்போது ஒரு 4 ரூபா ஒரு 10 ரூபாய்க்கு கிட்டத்தட்ட கம்மியாக தாங்க இருக்குது. $10 ஹை எவ்வளோங்க. அங்கே பாருங்கள், இந்த ஹை இந்த இதில் பாருங்கள் அக்யூரேட்டாக வந்திருக்கு பாருங்கள். 39,993.5 காசுங்க. சாமி அக்யூரேட்டாக வைக்கிறானுங்க. ஸோ பார்ப்போங்க. இது வந்து நம்ம வந்து டைம் கொடுத்துக்கணும். ஸோ டைம் கொடுத்தா தான் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவனோட ட்ரெண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவன் எந்த சைடில் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து மெஜாரிட்டி இருக்காங்களோ நம்ம, அதாவதுங்க ஒன்று பையிங் சைடில் மெஜாரிட்டி அதிகமாக இருந்தால் நம்ம அங்கே போய் தாவிக்கணும். இல்லை செல்லிங் சைடு மெஜாரிட்டி இருந்தால் நம்ம அங்கே போய் தாவிக்கணும். நம்ம வந்து பார்த்தோன்னாங்க நம்ம வந்து என்றைக்குமே வந்து பார்த்தோன்னாங்க எந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அங்கே தான் நம்ம போய் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக பார்க்கணும். ஸோ நான் பையிங் சைடே தான் போய் பிடிப்பேன் அப்படின்னு மல்லு கட்டிட்டு நின்னோம்னு வச்சுக்கோங்க, அப்போ நம்ம மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இடத்துல அமைதியாக வெயிட் பண்ணி எங்கே ட்ரெண்டு ஃபார்ம் ஆகுதோ அந்த சைடு போய் தாவிக்கோங்க. அதுதான் ஃப்ராங்காக சொல்லணுன்னா அதுதான். மற்றபடிங்க இன்றைக்கி இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த லெவல் கொஞ்சம் அப்படியே பிரேக் பண்ணிட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பிரேக் பண்ணிட்டாங்க ஒரு வெற்றிகரமாங்க. ஹெச்டிஎஃப்சி வந்து சப்போர்ட் பண்ணானா பேங்க் நிஃப்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்ப்போங்க. இன்றைக்கி தாங்க வந்திருக்கான் 1470. ஸோ இந்த இதை பூரா எல்லாம் உடச்சி தள்ளிட்டாங்க. இந்த ரேஞ்ச் இருக்குது பார்த்தீங்களா, இனி வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை பூரா உடச்சிட்டு மேலே வந்துட்டான். இனி இதுக்கு கீழே வர்றது கொஞ்சம் கஷ்டம்தாங்க. இதை நீ எப்படி அப்ரோச் பண்ணலான்னாங்க, இந்த ஒரு லைன் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இந்த சப்போர்ட் இவன் எடுத்துக்கிட்டே வருவான் கண்டினியூவாங்க, இந்த ஒரு சப்போர்ட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி
3 டாப் அடிச்சிட்டாங்க. ஸோ இங்கே ஒரு டாப்பு, சரி இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம், இங்கே ஒரு பாட்டம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல ஒரு வேலிடான, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து நல்ல ஒரு வேலிடான சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு இந்த பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அசெண்டிங் பேட்டர்ன். ஸோ இது பிரேக் அவுட் ஆகிறப்பங்க ஃபிபினாக்கி நீங்கள் 2ல் போட்டு பாருங்கள். இது ஒரு லோ டு ஹையே வரைஞ்சி பாருங்கள், 1550 காமிக்குதுங்க. ஸோ 1.618க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் மேலே தான் டாப்பு தான். இந்த ரேஞ்ச் வருங்க. ஸோ பார்ப்போங்க. இது ஓகே. ஹெச்டிஎஃப்சி, ரிலையன்ஸ் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சரி பார்ப்போங்க, கொஞ்சம் டைம் கொடுப்போம் மார்க்கெட்டில். ஏன்னா டைம் கொடுத்தோம்னா நம்ம வந்து ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஸோ அவன் இப்படியே மேலே போனால் போகிறாங்க, இப்படியே கீழே வந்தால் வர்றாங்க. நமக்கு தேவை ஒரு வாரம் அமைதியாக இருந்தோம்னா ஏதாவது ஒரு சைடு போயிட்டு ஏதாவது ஒரு சைடில் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி கிடச்சா என்ட்ரி ஆகிக்கலாம், இல்லையா அமைதியாக வெயிட் பண்ணி பார்த்துக்கிறது நல்லதுங்க. ஏன்னா நம்மகிட்ட கேபிட்டல் இருந்தால் நம்ம இன்னும் ஒரு மாதம் போய் கூட நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரி எடுக்கலாம். டெய்லி நம்ம என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ணணும், லாஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதனால் பார்ப்போங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.